ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, படத்தை பற்றின ரிவ்யூவில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சீரிஸ் பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது என்ன சீரிஸ்னால் ஸ்குவிட் கேம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் கொரியன் சீரிஸ், அதாவது கொரியன் சீரிஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும். இது வந்து சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 வந்துருக்கு. சீசன் 1 வந்து ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியாச்சு. அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் நான் கொடுக்குறேன். இப்போ சீசன் 2, சீசன் 3 வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2ல் வந்து மொத்தம் 7 எபிசோடும், சீசன் 3ல் வந்து மொத்தம் 6 எபிசோடு இருக்குது. ஸோ இதோட மொத்தம் இந்த சீரிஸோட மெயினான ஒரு டேரக்டர், அதாவது ஃபவுண்டர் அந்த மாதிரியான ஆள் யார் பார்த்தீங்கன்னா ஹுவாங் டாங் ஹியூக் அப்படின்றவங்க தான். ஸோ இதோட நெட்வொர்க் யாருன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இதில் மெயினான இது என்னது இதில் கேஸ்டிங்ஸ்லாம் யாராக நடிச்சிருக்காங்கன்னா, மெயின் ஹீரோ வந்து சேங் ஜி ஹூ அப்படின்றவர் வந்து சேங் ஜி ஹூ அப்படின்ற கேரக்டரில் வந்து லீ ஜூங் அப்படின்ற நடிச்சிருக்காப்புல. ஃப்ரண்ட் மேனாக வந்து கேப்டனாக வந்து நடிச்சது லீ பியோங். அப்புறம் வந்து இந்த சேல்ஸ்மேன் இருப்பார் இல்லையா, இந்த டப்ச்சியை இதை ஒன்று ஒரு கீழே ஒரு தட்டை மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று போட்டு அடித்து அதை திருப்பி வைக்கணும். அந்த கேம் வந்து அந்த கேமில் ஜெயிச்சா தான் உங்களுக்கு ஸ்குவிட் கேம்குள்ளே போக முடியும். அது யார் பண்ணியிருக்காங்கன்னா கோங் யூ அப்படின்றவர் தான் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் டிஓபி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா தேனோஸ்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பம் திருப்பதி வந்து அலி அப்துல் அப்படின்ற வந்து கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் மேனோட தம்பியை வந்து ஒருத்தர் வருவாப்புல. அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து ஹேங் ஜூங் ஓ அப்படின்ற கேரக்டரில் வி ஹேவ் ஜூன் அப்படின்னு நடிச்சிருக்காரு. சரி, ஓகே. அதாவது ஃப்ரண்ட் மேனு ஹீரோ, அப்புறம் ஃப்ரண்ட் மேனோட தம்பி போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இதை மட்டும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் நல்ல ஞாபகத்தில் வச்சுருந்தா போதும். இப்போ இந்த சீசன் 2, சீசன் 3 வந்து என்னென்னா, சீசன் 1ல் ஜெயிச்ச நம்மளோட ஹீரோ வந்து அந்த பணக்காசை வாங்கிடுவார். வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஆழ்ந்த ஒரு டிப்ரெஷனில் போய் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவார். ஏன்னா தன்னோட அத்தனை பேரையும் பலி கொடுத்து தான் அவர் வந்து இதில் ஜெயிச்சிருக்காரு. அத்தனை பேரோட ரத்தக்கரை படித்த பணம் தான் அது. ஸோ எத்தனையோ பில்லியன், அதாவது 166 பில்லியனா இல்லை 66 பில்லியனா, எவ்வளவோ பில்லியன்ஸ் வந்து பணம் வந்து அவர் ஜெயிச்சிருப்பாப்புல. அதாவது மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் அப்படின்ற அளவுக்கு அவர் ஜெயிச்சிருப்பாப்புல. ஸோ அப்படி அவ்வளோ பணத்தை வந்து பில்லியன்ஸ் எவ்வளோன்னு தெரில, மில்லியன்னா 10 லட்சம்னு சொல்லுவாங்க, 1 மில்லியன்னா. ஸோ அப்போ பில்லியன்னா அது எவ்வளோ நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ பில்லியன்ஸ் பணம் வந்து இவர் வாங்கியிருப்பார் ஃபஸ்ட்டு. அதாவது முதல் தடவை ஸ்குவிட் கேம் பார்ட் 1ல் இவர் ஜெயிச்சு வந்து வாங்கியிருப்பார் ஹீரோ. இவர் வந்து பணத்தை வாங்கினாலும் அந்த மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிடுவார். ஏன்னா ரத்தக்கரை படிஞ்ச பணமாச்சு அப்படின்னு. ஸோ இவர் ரொம்ப டிப்ரெஷனில் மென்டல் மாதிரி தெரிஞ்சிட்டு இருப்பார். திருப்பி அந்த தீவை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக முழு முதல் மூச்சாக அவர் இறங்குவார். அவர் காசையெல்லாம் கறியாக்குவார். அப்படியே வந்த காசு போட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த தீவை எப்படியா கண்டுபிடிச்சி இந்த கேமை நிறுத்தணும் அப்படின்ற அந்த முழு ஃபோக்கஸில் அவர் இறங்குவாப்பில். அதுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு டீமை சர்ச் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதை தேடி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிடெக்டிவும் இவங்க கூட வருவாங்க. ஸோ இந்த டிடெக்டிவ் யாருன்னா ஃப்ரண்ட் மேன், ஒரு கேப்டன் ஒருத்தர் இருப்பாப்புல, அவரோட தம்பி. ஸோ அவங்களும் தேடுவாங்க, ஒன்றா போவாங்க. அப்புறம் இவங்களாம் ஒன்றா கேங்காக மாறிடுவாங்க. ஸோ ஒரு ப்ரைவேட்டான ஒரு டீமும், அப்புறம் டிடெக்டிவும், அப்புறம் நம்ம ஹீரோவும், ஜெயிச்ச ஹீரோவும் எப்படியாவது இந்த டப்ச்சி விளாட்றது ஒருத்தர் இருப்போம், டப்ச்சின்னு சொல்கிறாங்க. ஆமாம், 2 ஸ்கொயர் பேப்பர் இருக்கும் கலராக. ஒன்று கீழே போட்டுட்டு அது மேலே அடித்து இன்னொன்று அது கீழே இருக்கிறது திருப்பணும். ஸோ அதுதான் வந்து டப்ச்சின்னுவாங்க. அதுதான் முதல்ல வந்து அதில் ஜெயிச்சா தான் ஸ்குவிட் கேம்லேயே வந்து என்ட்ரி ஆக முடியும். ஸோ அது பண்ணுறவன் எவன், ஒவ்வொரு சப்வே ஸ்டேஷனாக போய் தேடுவாங்க. சப்வே ஸ்டேஷன்லேருந்து ஒவ்வொரு இடமா போய் தேடுவாங்க. தேடும்போது கடைசியாக வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணுவான். எல்லாம் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஸ்குவிட் கேமை வந்து நடத்துகிற ஆளுங்க, அதில் ரெப்ரசன்டேட்டிவ் ஆளுங்க, மொத்த ஆளுங்க அங்கங்கே அவங்களுக்கு உளவாளிகளை வச்சுருக்கோம்னா அங்கங்கே வச்சுருப்பாங்க போல். அது இல்லாமல் அந்த சேல்ஸ்மேனை வந்து கண்டுபிடிச்சிடுவான். இதே நம்மளை பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான் அந்த டப்ச்சி விளையாடல, அது மாதிரி அவன் வந்து கண்டுபிடிச்சிடுவான். இன்னும் நமக்கு பின்னாடி வரான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுன்னா, ஹீரோவை வந்து பிடிச்சிருவாங்க. ஒரு காருக்குள்ளே ஏற்றி உட்கார வச்சுட்டு, நீ இதுக்கு தான் ஆசைப்பட்ட, நீ திரும்பவும் இந்த கேமுக்குள்ளே வந்து விளாடணுன்னு ஆசைப்படுறல, திரும்ப வரணும்னு ஆசைப்படுறல, இனி உன் இஷ்டப்படியே நடக்கட்டும்னு சொல்லி திரும்பவும் கேமுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுவாங்க, ஸ்குவிட் கேமுக்குள்ளே. ஸோ அப்போ வர்றப்போ என்ன ஆகுன்னா, ஹீரோ வந்து அந்த தீவுக்குள்ளே போயிடுவார். ஆனால் எந்த தீவுக்குள்ளே போனாங்கன்னு அவர் பின்னாடி ஜிபிஎஸ் வச்சு ஃபாலோ பண்ண நம்மளோட இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸருக்கும் டிடெக்டிவ் ஆஃபீஸருக்கும் அதுக்கப்புறம் அந்த ப்ரைவேட்டான அந்த கேங்குக்கும் வந்து தெரியாது. ஸோ இது வந்து ஹீரோ எந்த தீவில் மொத்தம் நிறைய தீவு இருக்குது. சவுத் கொரியான்னு ஏகப்பட்ட தீவு இருக்குது. இது எந்த தீவில் அந்த கேம் நடக்குதுன்னே தெரியாமல் போய் குழம்பி விடுவாங்க.
என்ன ஆகும்னா ஹீரோ வந்து இது 2வது தடவை உள்ளே போயிடுவாப்புல. உள்ளே போனப்போ பார்த்தா அம்மாவும் பிள்ளையும் கேம் அங்கே வந்து பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன், அதாவது ஒரு ஆம்பளை வந்து டிரான்ஸ்ஜெண்டர் உமனாக மாறி இருப்பாங்க. ஸோ அவங்களும் இருப்பாங்க. அப்புறம் ஒரு கர்ப்பிணி பொண்ணு இருப்பாள். அப்புறம் ஒருத்தன் வந்து நிறைய இந்த ஸ்கேமிங் பண்ணி, அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரில நிறைய ஸ்கேம் பண்ணி, பிட்காயினில் ஸ்கேம் பண்ணி அதில் ஒருத்தன் அவன் இருப்பான். இன்னும் பல பேர் வந்து நிறைய மென்டல் டிஸார்டர் மாதிரி லூசு பையன் மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பானுங்க அந்த கேமுக்குள்ளே. ஸோ அந்த கேமில் இருந்து என்ன ஆகுனா நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தராக சாவறதை வந்து அப்படியே காட்டுவாங்க அந்த இதில். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம ஹீரோ வந்து இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க முடியாது, இனி கொஞ்ச நாள்லேயே கேம் முடிஞ்சிடும், அதுக்குள்ளேயே இவனுங்களை எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு சொல்லி புரட்சி போருன்னு சொல்லி அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ், அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து கன்னை வாங்கி அந்த அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போட்டுலாம் வருவானுங்களே, அவனுங்களோட இதை வந்து பிடுங்கிடுவானுங்க. பிடுங்கிட்டு போய் கன்னை பிடுங்கிட்டு எல்லாத்தையும் துப்பாக்கி சூடு நடத்தி உள்ளேயே வந்து பெரும் புரட்சியெல்லாம் நடத்துவாப்படும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனா இந்த கேப்டன் சொல்கிற அந்த ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணுற, இந்த கேமுக்கு ஆர்கனைஸ் பண்ணுற மெயினான ஒரு ஆளே உள்ள பிளேயர் மாதிரி வந்திருப்பான். அது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. என்ன ஆகும், கூட இருந்தே குழி பறித்து விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனா ஹீரோ வந்து ஒருத்தங்கிட்ட ஒரு உதவி கேட்பாப்புல, புல்லட் வாங்கி கொடுன்னு. அது வந்து தராமல் பண்ணுறோம். அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது புல்லட் வந்து கொடுக்கணும் ஹீரோக்கிட்ட, அவர் புல்லட்டு தேவைப்படுற நேரத்தில். அப்போ வந்து அதை பயந்துட்டு ஒரு பையன் அப்படியே உட்காந்துருவோம். அந்த புல்லட்டு கரெக்டான டைமில் கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. என்ன ஆகுனா ஹீரோ மாட்டிப்பார். அதுக்கப்புறம் யாரெல்லாம் துப்பாக்கி எடுத்தாங்களோ எல்லாத்தையும் சுட்டு தள்ளி சாவடிச்சிருவாப்புல. சுட்டு தள்ளி சாவடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த புரட்சி மாதிரி ஒன்று பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சிருவாங்க. தோல்வி அடைஞ்சதுனால இந்த கேமில் யார் ஜெயிச்சா என்ன ஆச்சு அப்படின்வாங்க. கடைசி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பொண்ணு இருக்குன்னு சொல்லியா, அந்த கர்ப்பிணி பொண்ணும் அந்த பிரசவம் ஆகிடும், அந்த குழந்தையும் கேமில் சேர்த்துப்பாங்க. ஸோ இந்த மக்களை காப்பாற்றினாரா, அங்கே உள்ள இந்த பிளேயர்ஸை காப்பாற்றினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த தீவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அந்த போலீஸ் ஆஃபீஸரு, அந்த கேங் அந்த தீவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த தீவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய சென்டிமெண்ட் எல்லாம் இருக்குது. போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அது வந்து அவ்வளோ சென்டிமெண்ட்ஸ் இருந்தாலும் நிறைய சென்டிமெண்ட் இந்த அப்துல்லா வச்சுலாம் ரொம்ப சென்டிமெண்ட்லாம் காமிச்சாங்க. அந்த ஒரு இந்தியன் பிளேயரை வச்சு நிறைய சென்டிமெண்ட்டை காமிச்சாலும் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஏன்னா அம்மாவும் பிள்ளையும் வந்து பெத்த பிள்ளைய கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அம்மாவுக்கு ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்களா அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து தூக்கில் தொங்கும். அதுக்கப்புறம் இந்த கர்ப்பிணி பொண்ணை வந்து தன்னோட பிள்ளையை பெற்றதுக்கப்புறம் இதுக்கு மேலே கேம் வந்து தொடர முடியாது, ரொம்ப உடம்பு டயர்டாக சொல்லி அவளே தற்கொலை பண்ணிப்பாள். அப்புறம் ஹீரோவே கடைசியாக வந்து நிறைய விஷயம் இருக்குது, ஸ்பாய்லர் பண்ண இருக்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர், நேரத்துக்கு சீரியஸாக போய் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தை தான் ஜெயிச்சது, குழந்தை மட்டும் தான் ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ அது வந்து மிருகத்தனமாக காமிச்ச ஃபஸ்ட்டு பாட்டில் கூட பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டு கொஞ்சமாக மனிதாபிமானது. இந்த செகண்டு தேர்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக எந்த எல்லைக்கும் மக்கள் வந்து போவாங்க. நிறைய பேருக்கு கேமு வேண்டாம் தோணும். அதாவது ஒவ்வொரு சுற்று முடியும் போது அடுத்த சுற்று விளையாடணுமா வேண்டாமா அப்படின்றதுல வந்து ஜனநாயக முறைப்படி ஓட்டு போட்டு தான் சொல்லுவாங்க. இது யார் எந்த ஓட்டு அதிகமாக விழுதோ அதுபடி தான் முடிவெடுப்பாங்க. எக்ஸ் பட்டன் நமக்குன்னா கேம் விளையாட வேணாம், ஓ பட்டன் நமக்குன்னா கேம் விளையாடணும். இவ்வளோ உயிர் போயும் கண்ணு முன்னாடி எல்லாம் செதஞ்சு சத்து நாசமாக போய் துப்பாக்கியால் சுட்டு குண்டடி வாங்கி சத்து போனதை பார்த்தும் திரும்ப 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 அந்த பணம் வந்து அந்த மக்களை வந்து எப்படி வந்து போதையாக்குது அப்படின்றத வந்து காட்டுவாங்க. இது வந்து இந்த சீசன் 2லும் சீசன் 3ல வந்து ரொம்ப தத்ரூபமாக சீசன் 1 விட சீசன் 2ல் வந்து அந்த பணத்துக்கு மேலே எவ்வளோ மக்கள் வந்து வெறியாக இருக்காங்க அப்படின்ட்டு காட்டுவாங்க. அதே மாதிரி சீசன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பணத்துக்காக குழந்தைய கூட வந்து தயாராக தான் இருக்காங்க. அதாவது ஒரு யுத்தம் வரும்போது குழந்தை சாவுறது அதெல்லாம் வந்து இயல்புன்னு சொல்லலாம், அதுவே தவறு தான். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேமில் வந்து ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம கொள்கிற அந்த கேமில் இருந்து ஒரு குழந்தைய கொன்று அந்த பைசாவை எடுத்துக்கிறது வந்து அது ஒரு மிருகத்தனமாக காமிச்சிருப்பாங்க. ரியாலிட்டியை காமிச்சிருவாங்க. ஹியூமன் சைக்காலஜியோட மேக்ஸிமம் ஆளுங்களோட ரியாலிட்டியோட வந்து 10ல் 8 பேரோட குணாதிசயம் எப்படி இருக்குன்றதை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த 10ல் 8 பேர் வந்து மோசமாகனா 2 பேர் நல்லவனாக இருப்பாளே, அந்த 2 பேரில் ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ. அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாப்புல எப்படியோ. ஸோ ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப மோசமாகவும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை. முதல் தடவை ஸ்குட் கேம் பார்த்தப்ப நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2வது சீசன் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு, ஓகே இதில் என்னமோ பண்ண போகிறாங்க. 3வது வந்து டக்குன்னு ஸ்பீடாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற மனுஷங்களோட சுயரூபம்,
அங்கே வர சீஃப் கெஸ்ட்டாக வர பணக்காரங்களாம் அவங்களோட விஐபிஸோட அவங்களோட மென்டாலிட்டி, அப்புறம் அங்கே அந்த கேமில் ஜெயித்தவங்க ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து மொத்தமாக, அதாவது சீசன் 2வும் சீசன் 3யும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 4.8 கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். செக்ஷுவல் சீன்ஸ் அவ்வளோவா எதுவும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் போகும். என்னை பொறுத்தவரை நல்லா இருந்தது. பார்ட் 1க்கு அளவுக்கு அப்படின்னா இல்லை, ஏன்னா பார்ட் 1 வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து புதுசாக பார்க்குறதுனால நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து அப்படி இல்லை, ஏற்கனவே ஸ்குவிட் கேம்னா என்னென்னு தெரியும். ஸோ என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ட் 2 பார்ட் 3 பார்க்குறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக இருந்தாலும் பரவாயில்ல, போர் அடிக்காமல் அப்படியே போகும். கொஞ்சம் அந்த பணத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றது வந்து காட்டுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 4.8 கொடுக்குறேன். தேங்க்யூ. Thank you.